ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க அபி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல செமாண்டிக் எரரோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க மாரி முடிச்சாங்கல்ல. இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேவங்க சொல்றான், "தேங்க் யூ என் மெசேஜ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணதுக்கு. நம்ம வா இப்போ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம இந்த கேமை பற்றி யோசிக்கலாம்" அப்படின்ட்டு சொன்னோன்னே நம்ம சாங்கும் சொல்ல, "நீங்க கேமை பற்றி பேச வந்த மாதிரியே தெரியல. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு சொல்ல, "நான் உன்கிட்ட ஏதோ சண்டை போட வரலடா" அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அதுக்கு அவன், நம்ம 2 பேருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல. இப்படியெல்லாம் பிளான் போட்டு வந்திருக்க. ஸோ நான் என்னால உன்ன நம்ப முடியாது. அதே மாரி உன்கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம ஜெயவும் கேட்குறான், "ஒருவேளை நீ இத மறந்துட்டியோ? நீ தான் ஃபர்ஸ்ட்டு நான் வேணும்னு கூப்பிட்ட. உனக்கு என் ட்ராயிங் பிடிச்சிருந்தது தானே?" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம சாங்கும் சொல்றான், "ஆமா பிடிச்சிருந்தது தான். ஆனா, நீ இந்த டீம்ல இருக்க அப்படின்றதுக்கு தெரியாததுக்கு முன்னாடி வரைக்கும் பிடிச்சிருந்தது. இனிமே நான் உன் கூட ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம அவன் காலை வச்சு தடுக்கிறான். "நான் பண்ணா என்ன பண்ணுவ?" அப்படின்ட்டு கேட்குறான். "நம்ம வேணா பேசி எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம். நீ என்ன பண்ணுறனா, என்னோட கிராஜுவேஷன் உன்னால தான் போச்சு. அதுக்காக சாரி கேளு. அதுக்கப்புறம் நான் உனக்கு ட்ராயிங் பண்ணி தரேன்" அப்படின்ட்டு நம்ம அவங்க சொல்கிறான். ஆனால் சாங்கு சொல்கிறான், "இன்னும் மொத்தம் 2 எரர் இருக்கு. ஒன்று, நான் உன்னோட படிப்பு கெட்டு போனதுக்கு காரணம் இல்ல. நீயே தான் உன்னோட கிராஜுவேஷனை டெஸ்ட்ராய் பண்ணிட்ட. 2வது, என்னால ஒரு தப்பும் நடக்கல. ஸோ என்னால சாரி சொல்ல முடியாது. நான் கரெக்ட்டா சொல்லிட்டு போறேன். நீ தான் கிராஜுவேட் ஆக ஃபெயில் ஆன. உன்னால மட்டும் தான் நீ இப்போ கிராஜுவேட் ஆக முடியாம இருக்க" அப்படின்ட்டு சொல்றான். அப்ப நம்ம சேவங்க நிறுத்தி, "உனக்கு என்ன பிடிக்காது?" அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம வாங்ஸோ, "உன்ன தான் எனக்கு பிடிக்கல" அப்படின்றான். "பிடிக்காத கலர் என்ன?" அப்படின்ட்டு கேட்க, "ரெட் கலர் பிடிக்காது" அப்படின்னு சொல்றான். "சரி உனக்கு பிடிக்காத இடம் என்ன?" அப்படின்னு கேட்க, "நீ எங்கெல்லாம் இருக்கியோ அந்த இடம் எதுவுமே எனக்கு பிடிக்காது" அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்ப நம்ம சேவங்க சொல்றான், "நான் இத விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நான் இப்ப என் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீ ரெடியா இருந்துக்கோ" அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே அங்கேயும் சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம வாங்ஸோ காமிக்கிறாங்க. கேம் ரெடி பண்ணுறதுக்காக ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ட்டு நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ வரா. "நீங்களும் டிசைனர் தேடிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா" அப்படின்ட்டு சொல்கிறான். "நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்ட்டு அவளும் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அப்போ நம்ம வாங்ஸோ பாக்கெட்லேருந்து கேஷ் எடுத்து கொடுக்குறான். "ஓ, எனக்காகவே இதை நீங்கள் எப்போவுமே கையில் வச்சிட்ருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, உன்னை நான் எப்போ பார்ப்பேனே தெரியல. அதனால தான் உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் அவன் கையிலேயே வச்சுட்ருக்கேன்" அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறான். உடனே அந்த பொண்ணு, "எனக்கு உங்கள் நம்பர் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்க, இவன் "எதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த பொண்ணு சொல்றா, "நம்ம போர் அடிச்சா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிசைனர்ஸ் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம்ல" அப்படின்ட்டு சொல்றா. இவனும் ஓகே அப்படின்ட்டு குடுக்குறான். இங்க பார்த்தா நம்ம சேவங்கோட நியூ வீடுக்கு அவன் வந்திருக்கான் போல. திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இறக்கிலாம் வைக்கிறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ ஒரு பேக் குடுக்குறா. "ஏடா நீ கேட்டத வாங்கிட்டேன்" அப்படின்ட்டு. இவனும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்றா, "நீ தான் இந்த இடம் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னியே, திரும்பி எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றான், "ஃபர்ஸ்ட்டு பிடிக்கல, இப்போ ஓகே" அப்படின்ட்டு சொல்றான். "சரி, என்னது கையில?" அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறான். இவன் "இத பார்த்துக்கோ" அப்படின்ட்டு குடுக்குறான். உடனே அவன் பார்த்துட்டு, "என்னடா புதுசா இருக்கு, நீ இப்படிலாம் போடவே மாட்டியே" அப்படின்ட்டு சொன்ன உடனே, நம்ம ஜெயவங்க சொல்றான், "இந்த செமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீ கண்டுபிடிப்ப" அப்படின்ற மாரி சொல்றான். சரி, நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன், என்ன வேணும் அப்படின்னு ஜெயவங்க கேட்க, அவங்களும் "எனக்கு இது வேணும், அது வேணும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஜெயவங்க அவன் ஃபோனில் கேலண்டரை பார்க்குறான். இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் டே நம்ம வாங்ஸோ காமிக்கிறாங்க. 8:30 ஆகுது. 8:30 எழுந்துக்கான். அதே மாதிரி கரெக்டாக எழுந்தனால அவனோட ஷெட்யூலில் டிக் ஆகிடுது. 8:45க்கு ஒர்க் அவுட் பண்ணுறான். அதே மாதிரி அதுவும் கரெக்டாக அவன் டைமுக்கு முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷும் பண்ணுறான். 9:16க்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். கதவை திறந்து வெளில பார்த்தா டப்பா டப்பாவாக இருக்குது. எப்படியோ திறந்து வெளில பக்கத்து வீட்டு கதவுல, "உங்கள் பாக்ஸ் எல்லாம் ஓரமாக நகர்த்தி வைங்க.
அப்படின்ட்டு வந்து இவன் எழுதி வைக்கிறான். இவனோட ரூம் நம்பர் போட்டு. இப்போ இவன் எப்பவுமே 8:20க்கு வந்து சைக்கிள் எடுக்கணும். ஆனா, இந்த தடவ வந்து அந்த டப்பா இருந்தனால 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதனால சீக்கிரமா போறான். 9:25க்கு இவன் வந்து அவனுக்கு புடிச்ச காஃபி. அதோட நேம் வந்து பிளாக் ஹாலிக். அத வந்து அவன் வாங்கணும். இவனும் அங்க போறான். கரெக்ட்டா 9:25க்கு போயிட்டான். டைம் பார்த்துட்டு சிரிக்கிறான். மிஷின்ல பார்த்தா அந்த காஃபி இல்ல. "என்னடா இத்தன நாள் இது இல்லையே!" அப்படின்ற மாரி அவன் பார்க்குறான். அப்பதான் இங்க காமிக்கிறாங்க. நம்ம சேவம் தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கான் போல. அவனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, "இவ்ளோ காஃபிய வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? என்னத்த பண்றது?" அப்படின்ட்டு வந்து அவளும் என்ன பண்ணேன்னு தெரியாம நிக்கிறா. இப்போ நம்ம கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. 9:30க்கு இவன் வந்து இவனுக்கு புடிச்ச பெஞ்ச்ல வந்து உட்காரலான்னு பார்த்தா, அங்க பார்த்தா யாரோ ரெட் கலர் பேக் போட்டு வச்சிருக்காங்க. என்னடா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலே இவ்ளோ நாசமா போதே! அப்படின்ட்டு வந்து வரான். அதே மாரி இவனுக்கு புடிச்ச சீட்டும் வந்து இவனுக்கு கிடைக்கல. யாருக்கு இந்த பேக்? அப்படின்ட்டு அவன் கேட்டுட்டு சொல்ல, "எந்து" அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் வருது. திரும்பி பார்த்தா நம்ம செய்வோம். ஃபுல்லா ரெட் கலர். கையில ரெட் கலர் ஜூஸ் பாட்டில், தலையில ரெட் கலர் கேப், ரெட் கலர் ஷூ, ரெட் கலர் பேண்ட் எல்லாமே ரெட்ல போட்டுட்டு வரான். வந்துட்டு, "ஏய்! நீயும் இந்த கிளாஸ் தானா? எனக்கு தெரியவே தெரியாது." அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு உட்கார்றான். கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்குறாரு. அப்போ சார் கேட்டுட்டு, "என்னடா நீயும் இங்க வந்துட்ட?" அப்படின்னு கேட்க, "ஆமா சார். நம்மளுக்கு கோடிங் அண்ட் டிசைன் 2மே தெரிஞ்சா ஃப்யூச்சர்ல ரொம்ப ஈஸியா இருக்கும்ல." அப்படின்ட்டு சொல்றான். டீச்சரும், "ஆமாடா! சூப்பரா யோசிச்சிருக்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. இவனுக்கு அந்த பக்கம் பின்னாடி நம்ம வாங்ஸோ உட்காந்துருக்கான். அப்ப இவன் நோட்ல எழுதி நம்ம வாங்ஸோவுக்கு ஏதோ காமிக்கிறான். அப்போ வந்து ஒரு சின்ன கேம் மாரி. வாங்ஸோ வந்து நினைக்கிறான் போல. இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை. ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்ஸோ வந்து திட்டி திட்டி பார்க்குறான். அப்பயும் நம்ம சேவாங் வந்து அடங்க மாட்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஒரு ஒரு ஐடியாவா யோசிக்கிறான். அதுக்கப்புறமா வந்து அவன இக்னோர் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்படின்ட்டு அந்த கேம்ல வந்து யோசிக்கிறான். அதே மாரி இக்னோர் பண்ணா நம்ம ஜெயவாங்க வந்து அவுட் ஆயிடுறான். ஸோ, இதுவுமே அவன வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வாங்ஸோ வந்து கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ நம்ம ரூஜி, அதான் ஒரு பொண்ணு நம்ம வாங்ஸோ கிட்ட பேசுவாள்ல, அவளோட ஃபோன் காமிக்கிறாங்க. அவ வந்து நம்ம வாங்ஸோவுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு சொல்றா, "சரி விட்றி, நீ ஏன் சாங்குவ பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? வேற யாராவது பையன பாரு" அப்படின்ற மாரி சொல்ல, இவன் வந்து ஓகே அப்படின்ற மாரி சொல்றா. அவ ஃப்ரெண்டு, "உன்ன பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. அதான் நான் சொல்றேன். அவன நீ எப்பயாவது யார் கூடயாவது பார்த்துருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க, அவன் திடீர்னு ஷாக் ஆகுறா. அங்க பாரு! அவங்க 2 பேருக்கும் என்னாச்சு?" அப்படின்ற மாரி இவள கூப்பிட்டு திரும்புனா, இங்க பார்த்தா நம்ம ஜேயும் அண்ட் சாங்கு 2 பேரும் ஒரே டேபிள்ல உட்காந்துருக்காங்க. நம்ம சாங்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவன் அவன நோண்டிக்கிட்டே தான் இருக்கான். இவனோட பிளேட்லேருந்து ஒரு ஒரு வெஜிடபிள்ஸா எடுத்து அவன் பிளேட்டுக்கு வைக்கான். உனக்கு ப்ரொக்கோலினா ரொம்ப பிடிக்கும்ல? அந்த ப்ரொக்கோலி கிட்ட எங்க போணும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு, அது வந்து நான் அவன் பிளேட்டுக்கு போணும் அப்படின்ட்டு சொல்லுறான். அதனால இவனும் தூக்கி அவன் பிளேட்ல வைக்கிறான். "இந்தா உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்தா சாப்பிட்டுக்கோ" அப்படின்ட்டு இவன் எடுத்து எடுத்து வைக்கிறான். உடனே அவங்க 2 பேருக்கும், "என்னடா இவங்க என்ன ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க?" அப்படின்ற மாரி ஆச்சரியமா பார்க்குறாங்க. நம்ம சாங்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எழுந்து நடந்து போறான். உடனே நம்ம சேவம் கூப்பிட்டு, "நல்ல பையனா சாப்பாட ஃபினிஷ் பண்ணு" அப்படின்ட்டு வந்து சொல்றான். இப்போ பார்த்தா ஏதோ கிளாஸ் ரூம் மாரி காமிக்கிறாங்க. ஜியோவோட ஃப்ரெண்டு வந்து உட்காந்துருக்கா. இதுக்கெல்லாம் நான் ஏன்டா வந்து கவனிக்கணும்? அட்டெண்டன்ஸ்ன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன். அப்படின்ற மாரி வரா. உடனே நம்ம ஜியோவோங்க அங்க வரான். அந்த தொப்பிய கொஞ்சம் கழட்டி குடேன். நான் எங்கேயாவது தூக்கி கடாசுறேன் அப்படின்ற மாரி கேட்குறா. அவன் வந்து, "ஏய் வேணாம். ரெட் கலர் எவ்வளோ அழகா இருக்கு. எல்லாரும் என்ன தான் பார்ப்பாங்க" அப்படின்னு சொல்ல, இவன் வந்து, "அதான் எல்லாரும் உன்ன பார்க்குறாங்க. அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, அவன் சொல்றான், "அவன் அமைதியாவே இருக்கிறானா? இல்ல அமைதியா இருக்க மாரி நடிக்கிறானா? என்ன பண்றான்? அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்ற மாரி சொல்ல, "யார பத்தி பேசுற? சாங் ஊவா?" அப்படின்ட்டு இவ கேட்குறா. அவன், ஆமா. அவனுக்கு ரெட் கலர்னா பிடிக்கவே பிடிக்காதாம். அதேமாரி என்னையும் வந்து சுத்தமா பிடிக்காதாம். அப்படின்னு இவன் சொல்றான். உடனே இவளும் நகர்ந்து போயிட்டு, ஆமா எனக்கும் உன்ன பிடிக்காது. உன்ன ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னு இவளும் நகர்ந்து உட்காந்துக்கிறா. அப்ப அவன் கையில ஒரு டைம் டேபிள் மாரி எடுத்து, ச்சீ இந்த கிளாஸ் மட்டும் இல்லன்னா, நான் இந்நேரம் அவனோட மேத்ஸ் கிளாஸ்ல தான் உட்காந்துருப்பேன். அப்படின்ற மாரி வந்து சொல்றான். வந்து அங்க சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த கிளாஸ் காமிக்கிறாங்க. நம்ம சாங்கு சீக்கிரமா வந்துடணும் அப்படின்ட்டு வந்து ஓடி வரான்.
பார்த்தா நம்ம ஜெயவங்க ஆல்ரெடி சீட்டு புடிச்சு வச்சுட்டான். அப்புறமும் நம்ம ஜெயவங்க வந்து, "அச்சச்சோ! இவ்ளோ கஷ்டப்பட்டு ஓடுனதுலாம் வேஸ்ட்டா போயிடுச்சே!" அப்படின்ட்டு இவன் சொல்ல, "உனக்கு எப்படிடா என் கிளாஸ் டைம் டேபிள் தெரியும்?" அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்போ இவன் அவனோட டைம் டேபிள் எடுத்து, "தாடா! நீ தானே எனக்காக குடுத்த" அப்படின்ட்டு வந்து சொல்றான். எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்ம சாங்கு நடந்து சொல்ல தெரியாம கீழ விழுந்துட்டுருக்கு. அத வந்து இவன் எடுத்து வச்சுட்டுருக்கான். நம்ம சாங்கு உடனே சொல்றான், "எனக்கு புரியுது. உனக்கு பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லன்ட்டு. ஆனா நீ பண்றது ஒண்ணுமே இங்க ஒர்க் ஆகல." அப்படின்ற மாரி சொல்ல, அவன் சொல்றான், "நீ இவ்ளோ பொறுமையா இருக்கல்ல, எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் சீட்ல உட்கார்றான். உட்காந்துட்டு இவன வெறுப்பேத்தணுன்றதுக்காக அந்த காஃபி பாட்டில எடுத்து டேபிள்ல வைக்கிறான். இவனும் குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற சீட்ல போய் உட்கார்றான். இது வந்து ஃப்ரெஞ்ச் கிளாஸ் போல. பேரா டீச்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பார்த்தா நம்ம சாங்கு அண்ட் ஜேஓ 2 பேரும் ஒரே பேர். எல்லாரும் உங்களோட பார்ட்னர் கூட தானே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. நம்ம ஜேவும் ஆமா மேம் அப்படின்ட்டு வந்து சொல்றா. உடனே நம்ம சாங்கு கையை தூக்கிட்டு டீச்சர் எனக்கும் என் பார்ட்னருக்கும் சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மாற்றி தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல டீச்சர் வந்து முடியாது. டீம் ஒர்க்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம ஜேவங்கும் ஆமாம் டீச்சர் டீம் ஒர்க் அப்படின்னு கிளாப் தட்டிகிட்டே வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம சாங்குவை பார்த்து என் மேலே நம்பிக்கை வை அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம சாங்கு ரோட்ல நடந்து வந்துட்டுருக்கான். ஒவ்வொன்னா யோசிச்சு பார்த்துட்டு வரான். என்ன யோசிக்கிறான்னா, ரெட் கலர் ட்ரெஸ் போடுறது எதுவும் ரூல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. அதே மாரி எனக்கு புடிச்ச இடத்துல அவன் உட்கார்றது, அதுவும் வந்து தப்பு கிடையாது. எனக்கு புடிச்ச எல்லா காஃபியும் அவனே வாங்கிக்கிறது, அதுவுமே தப்பு கிடையாது. அவன் இருக்கிறது, அதுவுமே தப்பு கிடையாது. அப்ப இந்த ரூல்ஸ் தான் வந்து எல்லாமே தப்பா இருக்கணும். மீண்டு புலம்பிக்கிட்டே போறான். பின்னாடி பார்த்தா யாரோ வர மாரி இருக்கு. இப்போ பாரு என் மண்டைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இல்லாததெல்லாம் இருக்கிற மாரி யோசிக்கிறேன். அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போறான். ஜெயவாங் வந்து பின்னாடி நிக்கிறான். அவன பார்த்துட்டு இவன் பயந்துடுறான். "நீ என்ன பயமுறுத்திட்ட" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? பக்கத்துல இருக்கவங்கலாம் எழுந்துக்க போறாங்க" அப்படின்னு நம்ம ஜெயவாங் சொல்றான். நம்ம சாங்கு, "நான் இப்போ போலீஸ கூப்பிட போறேன்" அப்படின்னு சொல்ல, "எதுக்கு? நான் இங்க வந்ததுக்கா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, நீ பொய் சொல்ற. என்னால அத நம்ப முடியாது" அப்படின்னு வந்து அவன் சொல்றான். உடனே நம்ம ஜெயமும், "நீ நம்புறியோ இல்லையோ, நான் இங்க எப்பயோ வந்து வீடு காலி பண்ணி வந்துட்டேன். கொஞ்ச நாள் வந்து உன்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன்" அப்படின்னு வந்து சொல்றான். உடனே நம்ம வ சாங்கு சொல்றான், "நீ சரியான கிறுக்குன்னு தான் நெனச்சேன். பார்த்தா நீ ஒரு சைக்கோவா இருக்க. நீ வந்து நெனச்சிருப்ப நான் அப்படியே பயந்துருவேன்ட்டு. ஆனா நீ பண்றது ஒண்ணுமே வந்து என்ன பாதிக்காது" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே நம்ம சேவாங் சொல்றான், "நீ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீ சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு இன்னொன்னு நோண்டணும்னு தான் தோணுது" அப்படின்னு சொல்ல, "குட் லக் சைக்கோ" அப்படின்ட்டு நம்ம சாங் வந்து சொல்றான். அப்படியே உள்ளேயும் போறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஸ்கூல் காமிக்கிறான். நம்ம சாங்கு வந்து வந்துட்டுருக்கான். அப்போ நம்ம ரூஜி வரா. வந்துட்டு, "என்னாச்சு? நீங்க ஓகேவா? ஒழுங்காவே இல்லையே இன்னைக்கு" அப்படின்ற மாரி கேட்க, அவன் "நான் ஓகே தான்" அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் மூக்கு வந்து ரத்தமும் வருது. "என்னையும் உங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது" அப்படின்ட்டு இவளும் வந்து தொடச்சு விடுறா. இப்போ பார்த்தா நம்ம ஜெயவும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டுருக்கான். "ஏன் அங்க பாருங்க" அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்றான். இவனும் வந்து பார்க்குறான். நம்ம சாங்கு கூட நிக்கிறது யாரு? அப்படின்ற மாரி பேசிக்கிறாங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றான், "அது ரூஜின்னு நெனைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன் ரூஜிக்கு நம்ம சாங்குவ பிடிக்குதாம்" அப்படின்ட்டு. "இப்போ அது உண்மையா தான் இருக்கும்" அப்படின்னு தோணுது. அப்படின்ற மாரி ஃப்ரெண்டு சொல்றான். அந்த காஃபி குடிச்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு வரான் ஜெயவும். பார்த்தா வந்து அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டதுக்கு மேலேயே வந்து நம்ம சாங்கு வந்து தூங்கிட்டுருக்கான். "என்ன நீ இப்படிதான் விளையாட போறியா?" அப்படின்னு கேட்டுட்டு அவன் வந்து பக்கத்துல உட்காந்துடுறான். உட்காந்துட்டு நம்ம சாங்குவே வந்து பார்த்துட்ருக்கான். எப்போ பார்த்தாலும் ஏன் இவன் இந்த தொப்பி போட்டுட்ருக்கான்? அவனுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காதா? அழகா தான் இருக்கான் அப்படின்ற மாரி இவன் வந்து யோசிச்சுன்னு இருக்கான். நம்ம சாங்குவும் வந்து தூங்கிட்டுருக்கான். அப்போ பார்த்தா சாங்கு, சாங்கு அப்படின்ற மாரி சவுண்டு கேட்குது. பார்த்தா டீச்சர் வந்து எழுப்பிட்டுருக்காரு. "என்னடா வாரமே தூக்கமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அவனும் எழுந்து சாரி அப்படின்ட்டு வந்து சொன்னான். பார்த்தா மொத்த கிளாஸும் வந்து சிரிக்குது. என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம சாங்குவோட பாதி முகத்துல வந்து நம்ம சேவம் வரைஞ்சு வச்சிருக்கான். ட்ராயிங்க்கு நோட் கிடைக்கல போல. அதான் அவன் முகத்திலேயே யூஸ் பண்ணிட்டான். அங்கேயே சீன் கட் பண்றாங்க. இப்போ நம்ம சாங்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான்.
தேய்ச்சு தேய்ச்சு கழுவுறான். ஆனாலும் வந்து போல. ஏன் இது போகவே மாட்டுது? அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுட்டுருக்கு. ஆ இங்க பார்த்தா வெளில நம்ம ஜெயவாங் வெயிட் பண்ணிட்டு, நம்ம ஓவரா பண்ணிட்டோமோ? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டுருக்கான். அப்போ நம்ம சாங்கு வரான். அவன் நல்லா சண்டை போடலாம் அப்படின்ற மாரி வரான். வந்து நிக்கிறான். இவன் என்ன சொல்றான்னா, "ஏ மார்கரெட் போயிடுச்சா? நம்பவே முடியல" அப்படின்ற மாரி கேட்குறான். அவன் வந்து, "உனக்கு என்னத்தான் வேணும்? ஏன் இப்படி என்ன நோண்டிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து திட்டுறான். இவன் என்ன சொல்றான்னா, "ஐப்ரோ ஆடுதா? அத பார்த்துட்டு, ஏன் உங்க ஐப்ரோஸ்லாம் அழகா ஆடுது. அத பார்க்கவே காமெடியா இருக்கு." அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம சாங்கு கேட்குறான். "உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டுருக்க? ஏன் என்ன வந்து நோண்டிட்டுருக்க? நீ என்ன நோண்டுனா என்ன உனக்கு யாராவது கிராஜுவேட் பண்றாங்களா இந்த வருஷம்?" அப்படின்ற மாரி கேட்க, "கிராஜுவேஷன் பத்திலாம் நான் நினைக்கல. செமஸ்டரே இப்ப தானே ஸ்டார்ட் ஆச்சு. உன் மேல எனக்கு வந்து பிரச்சனையுமே இல்லடா. இந்த செமஸ்டர் எனக்கு ஜாலியா போகுது. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு நம்ம ஜெயவோங் வந்து சொல்றான். உடனே நம்ம சாங்கு கேட்குறான். "என்னைய இப்படி நோண்டுறதுனால உனக்கு என்ன பலன் கிடைக்குது? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அத மட்டும் கொஞ்சம் சொல்லேன். ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்ற மாரி அவன் கேட்க, "எனக்கு என்ன வேணும்னா, அத கழட்டு" அப்படின்ற மாரி சொல்றான். இவனும் என்ன அப்படின்னு புரியாம நிக்கிறான். "உன் தொப்பி இருக்குல்ல, உன்னோட அத கழட்டு" அப்படின்னு இவன் சொல்றான். அப்படியே இங்க இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது? அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா பாய்.